ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான மிளகு பொங்கல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஹோட்டல் ஸ்டைலில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு நான் பச்சை அரிசி எடுத்துருக்கேங்க, அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் எடுத்துருக்கேங்க, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 7 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ விசில் போன பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது பொங்கல். நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா மசிச்சுட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட பருப்பு தெரியவே இல்லை பாருங்கள். இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விடாதீங்க, நெய் விடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் எடுத்துருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல்லு அளவுக்கு முந்திரி எடுத்துருக்கேன், அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க. நம்ம வேக வச்ச பொங்கலில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஃபன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டு உள்ள ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கலுங்க ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக சாம்பார் சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தேங்காய் சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.